தொடர்ந்து பட்டினப்பாக்கம் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரேவதி, புயலுடைய கண் பகுதியின் கரையை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல்ல பட்டினப்பாக்கம் பகுதியில் காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? அங்கு மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கா? வணக்கம். நாம் தற்பொழுது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். குறிப்பாக மாலை முதலிருந்தே இந்த பகுதிகளில் புழுதி மணல் புயல் ஏற்படுவதை பார்க்க முடிந்தது. அதிகப்படியான காற்றுடன் அந்த புழுதி காற்று வந்தது மட்டுமின்றி மணற்பரப்பு முழுவதுமே தார் சாலையை நிரப்பும் அளவிற்கு காற்று வீசியிருந்தது. தற்பொழுது வரை மாலைக்கு மேலாக பெரிய அளவிலான மழை இந்த பகுதிகளில் இல்லை. ஆனால் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதை நம்மால் காட்சிகளின் மூலம் பார்க்க முடியும். உதவியாளர் மணி உதவியுடன் நமது ஒளிப்பதிவாளர் சூரிய தீபன் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு காற்றின் வேகம் இருக்கிறது என்பது குறித்து. இந்த காற்றின் வேகம் மட்டுமின்றி கடலின் சீற்றமும் எப்போதும் விட அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக புயலின் மையப்பகுதி கரையை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கடக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் புயலின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக புயல் கரையை கடக்கும் பொழுது 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுதே தெரியும், கடல் அலையின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடல் உள்வாங்கி வெளியேறுவது போலவே அதிகமாக ஏற்படுகிறது. கடற்கரைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த அந்த படகுகளை மேலிருந்து தார் சாலைக்கு அருகில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றுமின்றி வலைகளையும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து அவர்களிடமே கேட்கலாம். அண்ணா வணக்கம். இப்போ இந்த பகுதியில தான் நீங்க தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ எப்பயும் இல்லாம இந்த புயல் எந்த அளவுக்கு ஆவேசமா இருக்கு? இப்போ என்ன நடவடிக்கை இருக்கு இந்த பகுதி? ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமா. காற்று பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த மண்ணோட கலந்து அடிக்குது. மழை ஸ்லோ ஆயிடுச்சு, கடல் ரொம்ப ஹைட்டா அடிக்குது. நாங்க என்ன பண்ணோம், பட்டினப்பாக்கத்துல இருக்கோம். மழை ஸ்லோ ஆயிடுச்சு, கடல் ரொம்ப ஹைட்டா அடிக்குது. நாங்க என்ன பண்றோம்னா பட்டினப்பாக்கத்துல இருக்கோம். ஸோ எங்க மக்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில இருந்து சேஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். எங்க போட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கரையில இந்த கல்லு மேல தூக்கி வச்சிருப்போம். போட்டு வலைகளை இப்ப எல்லாமே வலை வைக்கிற ஸ்பேஸ் தான். இதெல்லாம் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி ரோட்ல பத்திரமா வச்சிருக்கோம். இருந்தாலும் கவர்மெண்ட்டும் வந்து ஹெல்ப் பண்றாங்க, கார்பரேஷன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் ஆர்வத்துறாங்க, பப்ளிக் நிறைய பேர் வராங்க. அவங்களே நாங்க வந்து வாலண்டியர்ஸ் மாதிரி அனுப்பி விடுறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கடலை பத்தி தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஆசையில வந்துடுறாங்க காத்து இருக்குன்னு சொல்லிட்டு. டக்குன்னு கடல் அடிச்சு இப்போ கூட கேமரா பாத்தீங்கன்னா கடலை லைட்டா அடிச்சுது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோமா. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காற்று இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய புயல் அளவுக்கு இருக்கா, இல்ல அதை விட அதிகமா இந்த முறை இந்த புயல் தாக்கம் இருக்கா? இல்லம்மா, இது காத்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அது டக்குன்னு முடிஞ்சிடும். புயல் வாங்க ஒரு 1 hour 2 hour அந்த டைம் பத்தி வருவோம். ஆனா இப்போ வந்து காலையில இருந்தே ஒரு மாதிரி ரொம்ப அடிக்கடி வந்துட்டே இருக்கா போல. முடிஞ்ச அளவுக்கு எங்க டீம் எல்லாருமே ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நைட்டு ஃபுல்லா இங்க தான் இருப்போம், தூங்க மாட்டோம். பப்ளிக் எல்லாம் வெளியே அனுப்புறோம். தம்பிலாம் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, தயவுசெய்து போயிடுங்க எல்லாரும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். போலீஸோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே மீனவர்லாம் சேஃப்டியா இருப்போம். எல்லாருக்கும் பாதுகாப்பா தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பகுதி எந்த அளவுக்கு இப்போ பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாமல்லபுரம் பக்கம் கடையை கடக்கும் சொல்லியிருந்தாலும் பட்டினப்பாக்கத்துல தொடர்ந்து அந்த சுழல் காற்றும் கடல் கொந்தளிப்பு இருந்துட்டு இருக்கு. இங்க படகுகளும் நிறுத்தி வச்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களோட இந்த படகு பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? எப்படி அதை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து சென்னை பட்டினப்பாக்கத்துல இருக்கிறோம். ஸோ இதுவரையிலும் பாத்தீங்கன்னா இப்ப சேஃப்டியா தான் இருக்கிறோம். ஆனாலும் கொஞ்சம் கடல் சீற்றம் அச்சுறுத்தலும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ வழக்கம் போல வந்து அந்த நீளம் புயல வட்டம் புயல நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஸோ சுனாமியே சந்திச்சிருக்கோம். ஆனாலும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அலையின் சீற்றமும் காதல் சீட்டம் அதிகமா தான் இருக்கு. நம்மளோட பொருள் உபகரணம் தூக்கி வந்து ரோட்டு மேல வச்சிருக்கோம். ஆனாலும் மக்கள் பாதுகாப்பா வச்சிருக்கோம். கொஞ்சம் அப்படியே பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது மேல எந்த ஒரு அசைன்மெண்ட் நடக்காதவருக்கும் காவல்துறை வந்து அச்சுறுத்துறாங்க. காவல்துறை வந்து பாதுகாப்பு பண்றாங்க. ஸோ மீடியா வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மேல வந்து நாங்க தான் உஷாரா இருக்கணும். இது மேல வந்து பத்திரமா பாத்துக்கணும். எல்லாமே மீன்பிடி படகுகள் ஒரு சிலது சேதமாகி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவற்றை பாதுகாப்பதற்காக முழு முயற்சி எடுத்துட்டு வருவதாகவும், மற்ற புயல்களை விட இந்த புயல் அதிக வேகமாகவும் சூறாவளி காற்றுடன் அதிகமாக தொடர்ந்து பல மணி நேரம் நீடிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்னும் இந்த சூறாவளி காற்று இருப்பதால் பாதுகாப்புடன் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டினப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றத்தோட பலத்த காற்று வீசுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ரேவதி.